Hello students, இன்னைக்கு method of partial fraction வந்து ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து evaluate x square plus 2x minus 1 by 2x cube plus 3x square minus 2x dx by using the method of partial fractions. So கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க by using the method of partial fraction சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டிகிரி பார்க்கணும், நியூமரேட்டருடைய டிகிரியும் டினாமினேட்டருடைய டிகிரியும். இப்போ நியூமரேட்டருடைய ஹையஸ்ட் டிகிரி வந்து 2, டினாமினேட்டருடைய ஹையஸ்ட் டிகிரி வந்து 3. எப்போவுமே நியூமரேட்டருடைய டிகிரி எப்போவுமே லெஸ்ஸராக இருக்கும் டினாமினேட்டரை விட. இப்போ டினாமினேட்டர் டிகிரி 3யா, 3 ஷுட் பி கிரேட்டர் தென் நியூமரேட்டர் டிகிரி. ஸோ நியூமரேட்டருடைய டிகிரி 2, டினாமினேட்டருடைய டிகிரி 3. ஸோ 3 இஸ் கிரேட்டர் தென் 2. ஸோ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ப்ரொசீட் பண்ணலாம். சப்போஸ் கிரேட்டராக இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் பார்க்கலாம். இப்போ கிரேட்டராக இருக்குது. அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் ஹையஸ்ட் பவர் என்னது 3. அப்போ நமக்கு 3 ரூட்ஸ் வரும். ஸோ 2x³ + 3x² - 2xல எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளியில் எடுத்துருங்க. எக்ஸை வெளியில் எடுத்திங்கன்னா இந்த x³ வந்து x² ஆகிடும். இந்த x² வந்து x ஆகிடும். அப்புறம் இங்கே இருக்க x வந்து அப்புறம் -2 ஆகிடும். இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -4, ஆட் பண்ணால் 3னா 4 × -1. 4 × -1 வந்து -4. 4 - 1 வந்து 3. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த 3xை வந்து 4x - 1xன்னு எழுதிக்கலாம். அப்போ 4x - 1x என்னது 3x. இப்போது இது 4 டேர்மாக இருக்குது. ஸோ 4 டேர்மில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது, எக்ஸு காமனாக இருக்குது. 2 எக்ஸும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பேலன்ஸ் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அந்த எக்ஸ் எழுதிடுங்க. 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் 2 இருக்கும், எக்ஸை வெளியே எடுத்து. நெக்ஸ்ட் இதில் காமனாக என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்க எக்ஸ் இருக்கும், +2. ஸோ இது ரெண்டுத்துலையும் x + 2 காமனாக இருக்குது. ஸோ x + 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இங்கே 2x, இங்கே -1. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. x × x + 2 × 2x - 1. அப்போ இந்த x² + 2x - 1 டிவைடட் பை 2x³ + 3x² - 2xக்கு பதிலாக x × x + 2 × 2x - 1 எழுதிடலாம். இப்போ வந்து டிகிரி 3 இருக்குது. இப்போ 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 3 ஃபேக்டர்ஸ் இருந்தால் 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், a, b, c. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம் a/x. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம் b/x + 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் எடுத்துக்கலாம் c/2x - 1. ஸோ இது எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 ஃபேக்டருக்கு ஒரு ஃபேக்டருக்கு a கொடுத்துருங்க, ஒரு ஃபேக்டருக்கு b கொடுத்துருங்க, ஒரு ஃபேக்டருக்கு c கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டேர்ம் அப்படியே எழுதிடுங்க. இதில் இருக்கிற டினாமினேட்டரை அப்படியே இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ இங்கே என்ன இருக்குது? ஏக்கு கீழே எக்ஸ் இருக்கா? அப்போ என்ன இல்லை இங்கே டினாமினேட்டரில்? x + 2 2x - 1 இல்லையா? அப்போ x + 2 2x - 1 மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு b கீழே என்ன இருக்குது? x + 2 இருக்கா? அப்போ x + 2 இருக்குது. அப்போ இதை விட்டுருங்க. நம்ம பேலன்ஸ் எக்ஸும் 2x - 1 இல்லை, அதனால x × 2x - 1. நெக்ஸ்ட்டு c கீழே 2x - 1 இருக்கா? அப்போ என்ன இல்லை? எக்ஸும் x + 2ம் இல்லை. ஸோ x × x + 2. இப்போ இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால டினாமினேட்டர் என்ன பண்ணலான்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிட்டோன்னா நியூமரேட்டரில் வெறும் இந்த டேர்மும் இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் அப்படியே வரும். ஸோ இதை வந்து x² - 2x - 1 = a × x + 2 plus into 2x - 1 plus b x into 2x - 1 plus c x into x plus 2. இப்போ a கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிக்கிறதுக்கு a கீழே என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு 0 கொடுங்க. அப்போ a கீழே x இருக்கா? அப்போ x 0 கொடுங்க. ஸோ x இருக்க இடம்லாம் 0 கொடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா x 0 கொடுத்தா இது 0, இங்கே 0 கொடுத்தா 2 × 0 0, அப்புறம் -1. ஸோ -1 வரும். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 + 2 என்னது? 0 + 2 is 2, 2 × 0 is 0, 0 × -1 வந்து -1. ஸோ -1 எழுதிடுங்க. ஸோ -1 = -2a. ஸோ a is equal to -, கேன்சல் ஆகிடும். a is equal to 1/2. ஸோ a ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் a கீழே இருக்கிற டேர்மு 0. இப்போ x 0 தானே? அப்போ x 0னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஸோ bயில் இந்த இடத்துல xக்கு 0 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 போட்டால் இந்த ஹோல் டேர்மும்
0 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல x இருக்கா, அப்போ இந்த ஹோல் டேர்மும் 0 ஆயிடும். இது b a கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ a கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேர்ம் மட்டும் போட்டா போதும், a டேர்ம் போட்டா போதும், bயும் c கண்ணை மூடிட்டு 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட் b கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், b டினாமினேட்டர்ல இருக்கிற x plus 2 ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ x plus 2 ஈக்குவல் டு 0, x is equal to minus 2வா. அப்போ xக்கு minus 2 போட்டிங்கன்னா இங்கே minus 2 போட்டிங்கன்னா minus 2 the whole square என்னது plus 4. அப்புறம் 2 into minus 2 வந்து minus 4, இந்த minus 1 அப்படியே போடுங்க. அப்போ x plus 2 equal to 0 தானே எடுக்கிறோம். அப்போ இங்கே x plus 2 இருக்கா, அப்போ இது 0 ஆயிடுமா. அப்போ 0 into anything என்ன ஆகும், 0 ஆகும். a டேர்மு ஃபுல்லாக 0 ஆயிடும். அதே மாதிரி c டேர்ம்ல இங்கே x plus 2 இருக்கா, x plus 2க்கு 0 போட்டிங்கன்னா இந்த ஹோல் டேர்மு என்ன ஆகிடும், 0 ஆயிடும். அப்போ b டேர்ம் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ b இன்ட்டு எக்ஸுக்கு வந்து minus 2 கொடுங்க. நெக்ஸ்ட் 2 இன்ட்டு minus 2 is minus 4, minus 4 minus 1 is minus 5. ஸோ minus 2 into minus 5 வந்து என்னன்னா 10, 4 minus 4 கேன்சல் ஆகிடும். ஸோ minus 1. ஸோ b is equal to minus 1 by 10. நெக்ஸ்ட் c ஃபைண்ட் அவுட் பண்ண, c ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு c கீழே இருக்கிற டேர்முக்கு 0 கொடுங்க. c கீழே டேர்ம் இருக்குது 2x minus 1, அப்போ 2x minus 1 equal to 0 கொடுத்தீங்கன்னா x is equal to என்னது 1 by 2. இப்போ xக்கு இங்கே 1 by 2 கொடுத்தீங்கன்னா 1 by 2 the whole square என்ன ஆகும், 1 by 4. நெக்ஸ்ட் 2 into 1 by 2 என்னது 1. நெக்ஸ்ட் minus 1 அப்படியே எழுதிடுங்க minus 1. நெக்ஸ்ட் 2x minus 1க்கு தானே 0 கொடுக்கணும். அப்போ இந்த 2x minus 1 0 கொடுத்தீங்கன்னா இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 2x minus 1க்கு 0 கொடுத்தாலும் இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். அப்போ c மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். c இன்ட்டு இந்த எக்ஸுக்கு 1 by 2, இந்த இங்கே 1 by 2 plus 2, 1 by 2 1 plus 2 வந்து 5 by 2. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டு 1 by 4 இருக்கும். 1 by 2 into 5 by 2 is 5 by 4. ஸோ இந்த 4 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ c is equal to 1 by 5. இப்போ abc ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இந்த டேர்ம் எடுத்துட்டு ஏக்கு பதிலாக 1 by 2, bக்கு பதிலாக minus 1 by 10, cக்கு பதிலாக 1 by 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ இந்த டேர்ம் தானே இப்படி எழுதியிருக்கும். இப்போ இன்டகிரேட் போத் சைட்ஸ். இன்டகிரேட் போத் சைட்ஸ், இங்கே இன்டகிரல் சிம்பிள், இங்கே டிஎக்ஸ். அதே மாதிரி இங்கேயும் ஒரு இன்டகிரல் சிம்பிள் டிஎக்ஸ், இங்கேயும் ஒரு இன்டகிரல் சிம்பிள் டிஎக்ஸ், இங்கேயும் ஒரு இன்டகிரல் சிம்பிள் டிஎக்ஸ். இப்போ இந்த கம்ப்ளீட்டாக இன்டகிரல் ஐன்னு எடுத்துக்கலாம். இங்கே இருக்க 1 by 2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ இன்டகிரல் 1 by x வரும். நெக்ஸ்ட் இதில் இருக்க minus 1 by 10 வெளியில் எடுத்துருங்க. அப்போ இன்டகிரல் 1 by x plus 2. இங்கே இருக்க 1 by 5 வெளியே எடுத்துருங்க. அப்போ இன்டகிரல் 1 by x minus 2x minus 1. அப்போ இன்டகிரல் 1 by x என்னது log x. இன்டகிரல் 1 by x plus 2 என்னன்னா log x plus 2. இதில் இன்டகிரல் 2x minus 1 என்னன்னா log 2x minus 1 தான் டிவைடட் பை x உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க. x உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 2. அந்த ஹோல் டிவைடட் பை 2 எழுதிடுங்க. நெக்ஸ்ட் this is 1 by 2 log x அப்படியே போட்டுருங்க. minus 1 by 10 log x plus 2 plus இந்த 5 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணி 1 by 10 log 2x minus 1 plus some constant c. இதுக்கு மேலே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஒன் மோர் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கொஷினும் வந்து எவாலுவேஷன் தான். ஸோ எவாலுவேட் இன்டெக்ரல் 3x power 4 plus 3x cube minus 5x square plus x minus 1 divided by x square plus x minus 2 dx. பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் பண்ண போகிறோம். அப்போது டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் எப்போவுமே நியூமரேட்டரோட கிரேட்டராக இருக்கணும். டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்குது, டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் 2 இருக்குது. டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போது டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் 2 கிரேட்டர் தென் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் 4. அப்போ 2 கிரேட்டர் தென் 4ஆ, அப்போ 2 வந்து கிரேட்டர் தென் 4 கிடையாது. அப்போ 4 கிடையாதுன்னா அப்போ டினாமினேட்டரை கிரேட்டராக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்க டேர்ம் அப்படியே உள்ளே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க டேர்மை டிவைடில் போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே மேலே இருக்குது, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும். அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 3x power 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ 3x ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல 3x ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 3x ஸ்கொயர் என்னது 3x power 4.
x into 3x square என்னது 3x cube. Next minus 2 into 3x square வந்து plus minus 2 into 3x square is okay. Minus 2 into 3x square is minus 6x square. So minus 6x square வரணும். இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிள் மாற்றணும். சிம்பிள் மாற்றினா இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 3x power 4 3x power கேன்சல் ஆகிடும், 3x cube 3x cube கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 5x ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் 6x ஸ்கொயர் இருக்குது. அப்போ 6ல் 5 போச்சுன்னா 1. ஸோ 1x ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்மை வந்து கீழே இருக்குங்க, மைனஸ் பண்ணி கீழே இறக்கிடுங்க. அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா. இப்போ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, சேம் திங் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ உள்ளே இருக்கிற டேர்ம் தான் மேலே போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டேர்ம் இங்கே எப்படி போட்டிங்க அதே மாதிரி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண எனக்கு 1 வரும், ப்ளஸ் 1 வருது. ஸோ அதனால் ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 என்னது எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு x into 1, x into 1 என்னது plus x. next minus 2 into 1, minus 2 into 1 வந்து minus 2. இப்போ இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும், இது மைனஸ் 1 ப்ளஸ் 2. அப்போ 2 minus 1 வந்து 1 ரிமைண்டர். ஸோ இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ கோஷியன்ட் என்னது, கோஷியன்ட் வந்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போது இந்த ஹோல் டேர்மை எப்படி எழுதலாம்னா இந்த ஹோல் டேர்மை வந்து ஈக்குவல் டு கோஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை இந்த டிவைசர் எழுதணும். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இது 3x ஸ்கொயரு ப்ளஸ் 1, இது ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், டினாமினேட்டருடைய டிகிரி என்னது 2, நியூமரேட்டருடைய டிகிரி என்னது எக்ஸ் டேர்மே இல்லை, மீனிங் 0. இப்போ டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்கா. இப்போ இந்த இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணலாம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சால்வ் பண்ணதுக்கு இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிடர் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2, டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க. டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனு. ஸோ 2 ரூட் வரும், மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ 2 into -1, 2 into -1 வந்து -2, 2 minus 1 வந்து 1. அப்போ x plus 2 into x minus 1. இப்போ பார்த்தீங்கன்னா 2 into -2 -1 என்னது -2, 2 minus 1 என்னது ப்ளஸ் எக்ஸ். ஸோ 2 ஃபேக்டர் இருக்கா. ஸோ இங்கே 1 தானே இருக்குது, 1 டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2க்கு பதிலாக x plus 2 into x minus 2, x minus 1. இப்போ இதில் 2 ஃபேக்டர் இருக்கா. அப்போ 2 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நான் ஏபி மட்டும் ரெடியூஸ் பண்ணுறேன். a by x plus 2, b by x minus 1. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் இங்கே எழுதணும். இப்போ ஏ கீழே என்ன இருக்குது, x plus 2 இருக்கா. அப்போ ஏவோட தான் மல்டிப்ளை பண்ணணும், இல்லாத x minus 1 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பி கீழே x minus 1 இருக்கா. அப்போ பியோட x plus 2 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து டினாமினேட்டரில் இருக்கிற x plus 2 x minus 1 இந்த சைடும் இந்த சைடு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிட்டா நியூமரேட் இந்த சைடு 1 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைடு a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு a கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிக்கிறதுக்கு a உடைய டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ a உடைய டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டு x இஸ் ஈக்குவல் டு -2. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது, அதை அப்படியே எழுதிடுங்க. எங்கள் எக்ஸுக்கு பதிலாக -2 -1. ஸோ -2 -1, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வா. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 0 போட்டால் என்ன ஆகும், b கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ -2 -1 என்னது -3. அப்போ a ஈக்குவல் டு -1/3. நெக்ஸ்ட்டு b கண்டுபிடிக்கிறதுக்கு b உடைய டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 அப்படியே இருக்கா, அந்த 1 அப்படியே எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தானே 0 போடணும். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 0 போட்டு ஏவோட ஏ டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுங்க. ஸோ 1 + 2, ஸோ 1 + 2 is 3. ஸோ b is equal to 1/3. இப்போ ஏவும் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஏவும் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
ஸோ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இந்த டேர்மில் 1 by x plus 2 into x minus 1 equal to a வந்து என்னது minus 1 by 3. ஸோ minus 1 by 3 by x plus 2 plus 1 by 3 into x minus 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1க்கு வாங்க. இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரேக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஸோ கொஷின் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 3x power 4 plus 3x cube minus 5x square plus x minus 1 divided by x square plus x minus 2 அப்படியே எழுதிட்டு இங்கே 3x square plus 1 அப்படியே எழுதிடுங்க. இந்த டேர்மை தான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், minus 1 by 3 by x plus 2 plus 1 by 3 by x minus 1 அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ ரெண்டு சைடையும் இன்டெகிரேட் போடுங்க. அப்போ இது இன்டெக்ரல் 3x square dx, இது இன்டெக்ரல் 1 dx, இது இன்டெக்ரல் minus 1 by 3 by x plus 2 dx, இது இன்டெக்ரல் 1 by 3 by x minus 1 dx. இங்கே இருக்க 3 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ 3 வெளியில் எடுத்துடலாம். அப்போ வெறும் x ஸ்கொயர் dx இருக்கும். 1 வந்து 1 into dx வந்து dx. இங்கே இருக்க minus 1 by 3 வெளியே எடுத்துருங்க. அப்போ இன்டெக்ரல் 1 by x plus 2 dx. அதே இங்கே இருக்க 1 by 3 வெளியில் எடுத்துருங்க. அப்போ இன்டெக்ரல் 1 by x minus 1 dx. இப்போ x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், x cube by 3 வரும். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் dx. இன்டெக்ரல் dx என்னது x. நெக்ஸ்ட்டு minus 1 by 3 integral 1 by x plus 2 என்னது log of x plus 2. Next integral 1 by x minus 1 log of x minus 1. So plus c. So answer என்ன பண்ணலாம்னா இதோட என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஒரு டேர்ம் மட்டும் 3 3 கேன்சல் பண்ணிவிட்டு so my integral value is x cube plus x minus 1 by 3 log of x plus 2 plus 1 by 3 log of x minus 1 plus constant. That's all. Thank you students. Have a great day.